தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது. பெரியோர்களே, ஹீப்ரு என்கிற மொழியை இயேசுநாதர் பேசியதால் தான் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் பைபிள் மூலமாக. எனவே பெரியோர்கள் சொல்லுவார்கள், தெய்வங்கள் பேசியதால் சில மொழிகள் பிழைத்திருக்கிறது என்று. ஆனால் தான் பாடப்பட வேண்டும் என்று தெய்வமே ஆசைப்பட்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது நம் தமிழ் மொழிதான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதுவார், சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து சொல்வதாக, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் சொல் தமிழ் பாடுக என்பார் தூமரை பாடும் வாயார் என்று சேக்கிழார் எழுதுவார். அதனால்தான் நம்ம சொன்னோம், தெய்வமே ஆசைப்பட்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது நம் தமிழ் மொழின்னு சொன்னோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமே அந்த மொழிக்கான இலக்கண நூல் உரைநடை வடிவில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குமான இலக்கண நூல் உரைநடை வடிவில் தான் இருக்கிறது. ஆனால் பெரியோர்களே, இந்த சபையில் உள்ள உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உலகத்து ஏனைய மொழிகளை விட ஒரு மொழிக்கான இலக்கண நூலே கவிதை வடிவில் கொண்ட ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாக கவிதை வடிவிலேயே நமக்கு அமைந்துள்ளது. கைத்தட்டிய 4 பேருக்கு மிக்க நன்றி. பரவாயில்ல, கை தட்டுறாங்க. தமிழ் மொழியினுடைய பெருமைகளை அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட நம்முடைய தாய்மொழியை கொண்டாடும் விதமாக முப்பெரும் விழாவாக 69ஆம் ஆண்டு விழா, பொங்கல் விழா, திருவள்ளுவர் விழா என்று முப்பெரும் விழாவாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய அமைச்சர் உதயகுமார் பெரியசாமி ஐயா அவர்களே, எப்பவுமே தொலைபேசியில் எங்ககிட்ட பேசும்போது அன்பினில் குழைத்த வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடியவர் எங்களுடைய யூகே சார். நாங்களாம் யூகே சார்னு சொல்கிற மாதிரி, இப்படி தேனில் குழைச்ச மாதிரி அன்பினில் குழைத்த வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடியவர். அவர் பேசிட்டு ஃபோன் வச்ச உடனே புல்லாங்குழல் கச்சேரி கேட்ட மாதிரியே இருக்கும் எங்களுக்கு, அவ்வளோ மென்மையாக பேசுவார். இந்த இனிய நேரத்தில் எங்களுடைய இசை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது என்னங்க இசை வணக்கம்? அது என்ன பாட்டு கலந்த பட்டிமண்டபம்? பட்டிமண்டபம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பாட்டு கலந்த பட்டிமண்டபம், அதுவும் யாருக்கு முன்னாடி? கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு முன்னாடி. எவ்வளவு கொழுப்பு பாருங்க நமக்கெல்லாம். பெருமைக்குரிய கவிஞர் நந்தலாலா அவர்களுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவங்க தான் நாங்கள். இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப பெருமையோடு நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். 11, 12 படிக்கும்போது ராஜபாளையத்தில் அவருடைய மேடை பேச்சை கேட்பதற்காக விடிய விடிய காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு. காந்தியினுடைய கைத்தடியை மட்டும் வச்சு ஒரு மணி நேரம் உரை நிகழ்த்தினார். எனக்கு தெரிஞ்சு 92 நினைக்கிறேன், 1992 நினைக்கிறேன். இன்னும் என்னால் மறக்கவே முடியல அந்த உரை. அவரை எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த உரை தான் ஞாபகத்துக்கு. காந்தியினுடைய கைத்தடியை மட்டும் வச்சு அப்படி ஒரு உரை, அப்படி ஒரு மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தக்கூடிய, உலக தமிழர்கள் உள்ளங்களிலெல்லாம் நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பாட்டுடன் கலந்த பாட்டு பட்டிமண்டபம். எப்படி எங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அது என்ன பாட்டு பட்டிமண்டபம்? அது என்ன இசை வணக்கம்? நண்பர்களே, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்முடைய தமிழ் மக்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? பிறந்த உடனே நமக்கு ஒரு இசை பரிசை கொடுப்பாங்க. என்னன்னு? தாலாட்டுன்னு கொடுப்பாங்க. பிறந்த உடனேயே நமக்கு பரிசாக கிடைப்பது இசை பரிசு, தாலாட்டு. வாழ்வை நாம் நிறைவு செய்யும் போதும் நமக்கான ஒரு இசை பரிசு உண்டு. என்னன்னு? ஒப்பாரி. நண்பர்களே, பெரியோர்களே, இசையில் தொடங்கி இசையில் நிறைவடைகிற வாழ்க்கை வாய்த்த ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நம் தமிழ் இனம் தவிர வேறு கிடையவே கிடையாது. இதுக்கும் 10 பேர் தான் கைத்தட்டுறாங்க. பரவாயில்ல, போக போக கைத்தட்டுவாங்கன்னு நம்புகிறோம். அதனால இசை நம்மோடு வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்து இருக்கிறதுனால இசை கலந்து ஒரு தலைப்பை அணுகுவோமே அப்படின்னு பாட்டுடன் கலந்த ஒரு பட்டிமண்டபத்தை இங்கே செய்ய போகிறோம். நாங்கள் எங்கள் பெருமக்களோடு சேர்ந்து இசைக்கலைஞர்களோடு செய்ய போகிறோம்.
ரொம்ப அழகான, நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தலைப்பு. திரை இசையில் பெரிதும் வெற்றி பெற்ற இசை கூட்டணி எது அப்படிங்கிற ஒரு தலைப்பு. கண்ணதாசன் கேவி மகாதேவன் இசை கூட்டணியா, கண்ணதாசன் MS விஸ்வநாதன் இசை கூட்டணியா, கண்ணதாசன் இளையராஜா இசை கூட்டணியா அப்படிங்கிற ஒரு புதுமையான தலைப்பு. இதுவரைக்கும் இந்த தலைப்பில் பாட்டு பட்டிமண்டபம் எங்கேயுமே நடைபெறலை. முதலாக திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் தான் இந்த தலைப்பை கொடுத்து பாட்டு பட்டிமண்டபம் நடக்க போகுது. அது ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். உங்கள் முன்னாடி நாங்கள் பேசி பாடுவதற்கு கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் பாருங்கள், இதில் இசையமைப்பாளர்கள் மாறிக்கிட்டே வர்றாங்க. இந்த தலைப்பில் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்கள் வர்றாங்க, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் வர்றாங்க, இசை ஞானி என்று நம்ம எல்லோராலும் புகழப்படுகிற இளையராஜா அவர்கள் வர்றாங்க இசையமைப்பாளர்கள். ஆனால் கவிஞர்கள் வரிசையில் பாருங்க, கண்ணதாசன் மட்டும் இருக்கிறார். அப்போ இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன தெரியுமா அன்பர்களே? கண்ணதாசனை கொண்டாடுவது, அவ்வளவுதான். ஏன் கண்ணதாசனை கொண்டாடணும்? 20ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற கவிஞன், ஈடு இணையற்ற கவிஞன் கண்ணதாசன். ஈடு இணையற்ற கவிஞன் கண்ணதாசன். வாழ்க்கையை அதன் பாதையிலேயே சென்று வாழ்ந்து ரசித்து ருசித்த கவிஞன் கண்ணதாசன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத குழந்தை கண்ணதாசன். எதிரிகளுக்கு கூட பிடிக்கிற செல்லப்பிள்ளை கண்ணதாசன். எதிரிகளுக்கு கூட பிடிக்கிற செல்லப்பிள்ளை கண்ணதாசன். கவிதையால், தன்னுடைய கவிதையால் இந்த உலகையே அளந்த படிக்காத மேதை கண்ணதாசன். இப்படி கூட சொல்லி முடிக்கலாம் இந்த ஒரு கண்ணதாசனுக்கான ஒரு அறிமுகத்தை. எப்படி தெரியுமா? வாழ்க்கையின் எந்த பக்கத்தையும் மறைக்க விரும்பாத திறந்த புத்தகம் கவிஞர் கண்ணதாசன். இந்த தமிழ் திரை இசை உலகம் அல்லது தமிழ் சினிமா எத்தனையோ கவிஞர்களை, எத்தனையோ கலைஞர்களை வளர்த்து எடுத்துள்ளது. பெரியோர்களே, தமிழ் சினிமா, தமிழ் திரை இசை உலகம் எத்தனையோ கவிஞர்களை, கலைஞர்களை வளர்த்து எடுத்துள்ளது. ஆனால் தமிழ் சினிமாவை தன் பாடல்களால் வளர்த்தெடுத்த ஒரு கவிஞன் உண்டென்றால் அது கவியரசு கண்ணதாசன் மட்டும்தான் நண்பர்களே. எனவே நாம் கண்ணதாசனை கொண்டாட வேண்டும் என்கிற முடிவெடுத்து கண்ணதாசன் தலைப்பை இங்கே கொடுத்திருக்கிறோம். கண்ணதாசன் கேவி மகாதேவன் இசை கூட்டணியா, அல்லது கண்ணதாசன் MSV இசை கூட்டணியா, கண்ணதாசன் இளையராஜா இசை கூட்டணியான்னு ஒரு 3 தலைப்புல பேசி பாடுவதற்கு 3 பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, இசைக்கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. திரை இசை திலகம் கேவி மகாதேவன் காலம் வரைக்கும் திரை இசை எப்படி இருந்தது தெரியுமா? இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி SM சுப்பைய நாயுடு காலத்திலிருந்து திரை இசை எப்படி இருந்ததா? செவ்வியல் இசையினுடைய நீட்சியாகவே இருந்தது. செவ்வியல் இசைனா தமிழ் இசை, தமிழ் இசைனா இன்னைக்கு சொல்றோமே கர்நாடக இசை. நம்ம தமிழ் இசையை தான் கர்நாடக இசைன்னு சொல்றோம். இங்க இருக்கிற பெருமக்களுக்காக நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் தாத்தா யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா சொல்றாங்க பாருங்க. சில அரங்கத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன திமிரு பாரு, அரங்கத்தில் கேள்வி கேட்குறான் பாரு, இவன் மேடையில் வாய்ப்பு கிடைச்சிட்டா மைக்கில் போய் கேள்வி கேட்பானா அப்படின்னு எவ்வளோ குள்ளமாக வேற இருந்துட்டு கேட்குறான் அப்படிம்பாங்க என்னைய. நல்லா பதில் சொல்றீங்க பாருங்க, இவ்வளோ பெரியவர்கள் இருக்கீங்க. எங்களை விட ஆற்றல் மிகுந்த சான்றோர் பெருமக்கள் நிறைந்த அவை, இந்த அவையை நாங்கள் வணங்குகிறோம். தமிழ் தாத்தானா யாருன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, படிச்சுக்கிறோம். உவே சாமிநாத ஐயர். இந்த அரங்கத்தை பார்த்து கேட்கிறேன், தமிழ் இசை தாத்தா யாரு? கேவி மகாதேவன். இங்க பாருங்க, முதலாக சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தவர் ஊவேசா அப்படின்னு நாம வரலாறுல படிப்போம். உண்மைதானே? ஊவேசா பதிப்பிச்ச உடனே எனக்கு அந்த ஆண்டு நினைவில் 1848 என்னன்னு தெரியல, என்னோட நினைவு சரியா இல்லை. ஊவேசா பதிப்பிச்ச உடனே தமிழ்நாட்டில் அதை எல்லோரும் வாசித்தார்கள். முக்கியமான தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் வாசிச்சாங்க, எல்லாரும் வாசித்து புரிந்து கொண்டார்கள். ஆனால் மிக முக்கியமான சில இடங்களை, குறிப்பாக ஆய்ச்சியர் குரவையை, அரங்கேற்று காதையை, அதில் உள்ள இசை நுணுக்கத்தை எல்லா தமிழறிஞர்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. படிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனா நண்பர்களே, அதில் உள்ள இசை முடிச்சுகளை எல்லாம், ஆய்ச்சியர் குரவையில் இருக்கிற, அரங்கேற்று காதையில் இருக்கிற இசை முடிச்சுகளை எல்லாம் ஒன்றொன்றாக அவிழ்த்து 1346 பக்கங்கள் கொண்ட
கருணாமிர்த சாகரம் என்கிற மாபெரும் தமிழ் இசை நூலை நமக்கு வழங்கிய ஆபிரகாம் பண்டிதர் தான் தமிழ் இசை தாத்தா என்று யார் கேட்டாலும் சொல்லுங்கள். யார் கேட்டாலும் சொல்லுங்க. இங்க பாருங்க, தமிழக அரசுக்கு இந்த அமைப்பின் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி நடக்குது. எங்கெங்க இருக்குது? மதுரையில, சென்னையில, திருவையாறுல, கோயம்புத்தூர்ல 4 இடங்கள்ல இசைக்கல்லூரி இருக்குது. இசைப்பள்ளி மாவட்டம் தோறும் இருக்கு. எங்க மாவட்டத்தில் இல்ல. அதை இங்க சொல்லிடணுமா இல்லையா? எங்க மாவட்டத்தில் இல்ல. பெரியோர்களே, எல்லா இசைக்கல்லூரிலையும் இங்க பாருங்க, வாக்கேயக்காரர்களுடைய வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. வாக்கேயக்காரர்கள்லாம் யாரு? வாக்கேயக்காரர்கள்லாம் யாரு? வாக்கேயக்காரர்கள்னா பாடலை உருவாக்குபவர்கள், பாடலை எழுதுபவர்கள், அவங்களுக்கு வாக்கேயக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அந்த இசை தலைவர்களை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. யார் இருக்கு? முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இவங்க தான் தமிழ் இசை மூவர். இசை மும்மூர்த்திகள் யார சொல்றோம்? தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், அப்புறம் சியாமா சாஸ்திரிகள்னு சொல்றோம். இந்த அறுவருடைய வாழ்க்கை வரலாறு, தேவார மூவரினுடைய வாழ்க்கை வரலாறு கூட இருக்குது. ஆனா நண்பர்களே, ஆபிரகாம் பண்டிதனுடைய வாழ்க்கை வரலாறு இல்ல. இல்ல சார். ஏன்? உலகின் முதல் இசை, ஆதி இசை, எல்லா இசையை விட தொன்மை வாய்ந்த இசை தமிழ் இசைதான் என்று 1346 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை படைத்த ஆபிரகாம் பண்டிதர் தான் நம் தமிழ் இசை தாத்தா என்று எந்த இசை கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. அதுக்கு காரணம் அதுக்கு சாட்சி நானே சாட்சி. நான் இசைக்கல்லூரில் படித்த மாணவன் தான். ஆபிரகாம் பண்டிதர் வரலாறு இல்லை. அதனால நாம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, தமிழிசை தாத்தா யாருன்னு கேட்டா இனிமே நம்ம ஆபிரகாம் பண்டிதர்னு தைரியமா சொல்லலாம். அப்படி தமிழ் இசையினுடைய நீட்சியாக கேவி மகாதேவன் காலம் வரைக்கும் இருந்தது திரை இசை. கேவி மகாதேவன் அப்படியே ஒரு சில ராகங்களை கையில வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த பாட்டுலாம் இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா, என்ன பாட்டு தெரியுமா? இங்க பாருங்க, கந்தன் கருணைன்னு ஒரு படங்க. கந்தன் கருணை படத்துல ஒரு பாட்டு கொடுத்திருப்பார். குந்தலவராளின்னு ஒரு ராகம். குந்தலவராளின்னு ஒரு ராகம் மத்தியம சுருதியில வச்சு பாடினா குந்தலவராளி, பஞ்சம சுருதியில வச்சு பாடணும்னு வச்சுக்கோங்களேன், சங்கராபரணம் நோட்ஸ் கேக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்பப்ப சில குறிப்புகள் இடையில சொல்லிடணுமா இல்லையா? ஏன்னா சரியா இருக்கணும். நாளை பண்ண வந்து போகணுமா இல்லையா? முக்கியமான ஆட்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க. கொடுத்துருப்பாரு பாருங்க. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ குமரா. சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா. இசைக்கலைஞருக்கு நீங்க ஒரு முறை கை தட்டணும். ஏன் தெரியுமா? பாருங்க, இந்த 3 பேரை இப்பதான் நான் பாக்குறேன். நாங்க முன்னாடி பயிற்சி எல்லாம் எடுத்துட்டுலாம் வரல. நான் 4 சுதியில எடுத்த உடனே குமாரன் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. பீஜம் எவ்வளவு அழகா கரெக்டா கொடுத்தாரு பாருங்க. சிறப்புங்க, சிறப்பு, மிகச்சிறப்பு. இங்க பாருங்க, இங்க வந்த உடனே இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லாரும் எங்களை பார்த்த உடனே, வாங்க நல்லா இருக்கீங்களா, வணக்கம். சில பேர் வாழ்க வளமுடன் சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி சொல்லி கொடுத்தாரு பாருங்க, யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லுங்க அப்படின்னாரு. ஏங்க, அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொருவரை நீ வாழ்த்தும் போது நீ இறைத்தன்மை அடைகிறாய். ஒவ்வொரு மனிதனும் இறைவனாக வேண்டும்ங்கிறதுக்காக வாழ்க வளமுடன் சொல்லுங்கன்னார். அந்த விஷயத்தை கொண்டு வந்து இந்த பாட்டுக்குள்ள வச்சார். எப்படி வச்சாரு பாருங்க. அந்த விஷயத்தை இந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சார். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா. என்ன டியூனுங்க, என்ன
கேவி மகாதேவன் எங்க நிக்கிறார் தெரியுமா அந்த டியூன்ல? ஒரு சங்கதி போடுவாங்க பாருங்க, சுசீலாம்மா. நான்லாம் என்னங்க பாடுறேன், சுசீலாம்மா குரல் அந்த பாட்டை கேட்கணுங்க. ஒரு சங்கதி போடுவாங்க பாருங்க, உள்ளமெல்லாம் அப்படின்னு ஒரு சங்கதி வரும் முதல்ல. எப்படி? உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல. சரணம் முடிஞ்சு திரும்ப உள்ளமெல்லாம் வரும்போது நல்லா கவனிங்க, உள்ளமெல்லாம் பா அப்படியே உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள அந்த பேரு, இந்த பாட்டில் கூடிய அத்தனை வாசகம் உள்ளமெல்லாம் உள்ள வந்துருங்க. அப்படி உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. தலைவா, வெளுக்கிற தலைவா, என்ன அழகு பாருங்க. இது கேவி மகாதேவன் கண்ணதாசன் அவர்கள் கூட்டணியில வந்த பாட்டு. இந்த பாட்டு தாங்க ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு இசை கூட்டணியாக நமக்கு கிடைச்ச பாட்டுன்னு சொல்றதுக்காக நாகர்கோயிலிருந்து ஒரு இசை புயல் ஒன்று வந்திருக்கு. யார் தெரியுமா? நாகர்கோவிலை சார்ந்த மலர்விழி அவர்கள் வந்திருக்கிறாங்க. நல்ல கரவொலி கொடுக்கலாம், அவ்வளோ தூரம் வந்துக்கிறாங்க பாருங்க. மாசத்தில் 30 நாட்களில் கிட்டத்தட்ட 62 பட்டிமண்டபங்கள் பேசக்கூடிய மிக அற்புதமான பேச்சாளர் என்பது கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும் தெரியும். நான் பொய் சொல்லலைங்கிறது தெரியும் அவருக்கு. அப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேச்சாளர், பாடகர். ஏங்க, நாகர்கோவில்காரரை பற்றி பேசணும்னா நாகர்கோவிலிருந்து தானங்க அவர் ஆளை கூப்பிடணும். உங்களுடைய குரல் வளம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த தமிழ் பட்டிமண்டப மேடைகளை தன்னுடைய கணீர் என்ற குரல் வளத்தால், தன்னுடைய நகைச்சுவை பேச்சால், தன்னுடைய பஞ்ச் டைலாக்கால் எல்லோர் மனங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான மலர்விழிக்கு நானாக ரசிகன். நிஜமாவே இந்த சகோதரிக்கு நான் ரசிகன். அவ்வளோ அழகாக பேசுவாங்க. இன்னைக்கு இவங்க கண்ணதாசனும் கேவி மகாதேவன் கூட்டணி தான் வெற்றி பெற்ற இசை கூட்டணின்னு பேச வந்திருக்கிறாங்க இவங்க. ஆனால் அது வெற்றி பெற்ற இசை கூட்டணின்னா அப்போ மற்ற கூட்டணிலாம் வெற்றி பெறாத இசை கூட்டணின்னு அர்த்தமா? அப்படின்னு போட்டி போடுவதற்காக இன்னும் 2 பேர் வந்துக்கிறாங்க. கேவி மகாதேவனுக்கு அப்புறம், திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். இன்னைக்கும் நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். அடேங்கப்பா, நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, தமிழ் இசையினுடைய நீட்சியாக திரை இசை பாடல் இருந்தது. யார் வரைக்கும்? கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் வரைக்கும். கிளாசிக்கல் ராகத்தை எடுத்து அந்த பாடல்களுக்குள்ள புகுத்தி அப்படி ஒரு மெட்டு கொடுப்பாங்க, எல்லாரும் கேட்குற மாதிரி. ஆனால் மெல்லிசை மன்னர் வந்தார் பாருங்க, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கொண்டு வந்தார். நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் எடுத்துட்டு வந்து மெல்லிசையாக மாற்றி இந்த தமிழ் உலகை, ஏன் இந்த இசை உலகை இன்னைக்கு வரைக்கும், ஏன் என்னைக்குமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அவர் இசையில கண்ணதாசன் பாடல் கொடுத்தாரு பாருங்க. ஒரு பாட்டு கண்ணதாசன் பாட்டு கொடுத்தாங்க. கண்ணதாசன் எழுதின வரி பாருங்க, ஒரு காதலை சொல்லணும், இயற்கையை மையப்படுத்தி இயற்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் இணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க அந்த கதாநாயகி. வரி எழுதினார் பாருங்க, கண்ணதாசன் வரி எழுதினாரு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே. ஆனா நீங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு கேக்குது பாருங்க. என்ன என்ன மெட்டு பாருங்க, அந்த மெட்டு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முத்து விரிந்த மலரினிலே பண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. எங்களுடைய பட்டிமண்டப மேடையினுடைய எங்களுடைய சக பயணி திருமதி கல்பனா தர்மேந்திரா சகோதரி உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்கள சொல்ல மறந்துட்டேன். எப்போதும் புன்னகையை மட்டுமே எங்களுக்கு பரிசளிக்கக்கூடிய
ஒரு அற்புதமான சகோதரி, அவங்களுக்கும் எங்களுடைய அன்பை சொல்லிக்கிறோம். இந்த சிட்டுக்குருவி பாட்டில் ஒரு விசேஷம் சொல்லவா? எம்எஸ்வியினுடைய கொடி எங்கே பறக்குது தெரியுமா? அங்கே பாருங்க, இசையில் சங்கதின்னு ஒன்று உண்டு. சங்கதினா என்னங்க? சங்கதிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லுவோம்? சங்கதினா என்ன பொதுவாக என்ன சொல்லுவோம்? சங்கதினா இப்போ இந்த மருத்துவர் ஐயா சொன்னால், மருத்துவர் ஐயா பெரிய சங்கதியான ஆளுங்க, ஐயா வந்து நிறைய படிச்சுக்கிறாங்க, நிறைய சங்கதியான ஆளுன்னு சொல்லுவோம்ல. நம்ம குமாரண்ணே ரொம்ப சங்கதியான ஆளுங்க, பெரிய ஆளுன்னு சொல்லுவோம். இசையில் சங்கதிங்கிறதுக்கு அந்த இசை கலைச்சொல் என்ன தெரியுமா நமக்கு சொல்லி கொடுக்குது? மேலும் அழகு ஊட்டுதல்னு சொல்லி கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் அழகு ஊட்டுதலாம். இங்கே பாருங்க, அந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து முதல் சங்கதி எப்படி வரும் தெரியுமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. அந்த இடத்துல முத்தம்னு ஒரு சொல் வருதா? முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் நாணம் வருமா இல்லையா? வரும். சில பேருக்கு வராது, அது வேற. வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு சங்கதி போட்டார் பாருங்க எம்எஸ்வி. முதல் சங்கதி பாருங்க, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. ரெண்டாவது சங்கதி, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி. முதல் சங்கதி என்ன சங்கதி தெரியுமா? பப்பா சரி கரி சா. முதல் சங்கதி. ரெண்டாவது சங்கதி, பப்பா சரி கரி மகாரி ச. பப்பா சரி கரி மகாரி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க முன்னாடி அப்படி நம்ம குழையும்ல, குழைஞ்சான் பாருங்க எம்எஸ்வி. சுசீலா குரலை குழைய வச்சாரு பாருங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே. நான் நிறுத்துற இடத்துலலாம் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். குமாரனை கரெக்டாக புரிஞ்சு நிப்பாட்டாரு பாருங்க. இப்படி ஒரு இசைக்கலைஞர்கள் கிடைக்கணுங்க. ஏங்க பேசாம எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துருங்க தலைவா. கரெக்டாக நிறுத்துறாரு பாருங்க. இங்க பாருங்க, மொட்டு வீரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே. மூழ்கிட கண்டேனேன்னு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்ல. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், என்னுடைய இசை அறிவுக்கு எட்டினபடி சொல்கிறேன், இந்த பாட்டை எழுதினதுக்கு அப்புறம் தான் மெட்டு போட்டிருப்பார் எம்எஸ்வின்னு நினைக்கிறேன். ஏன்னா மூழ்கிட கண்டேனேங்கிற இடத்துல முங்குறான் சார், அந்த ஆளு முங்குறான் சார். இங்க பாருங்க, பரிச சப்ப மம மபத மபக மரிக சரி. இப்படி மூழ்கிறாங்க. மபத மபக மரிக சரி. வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. விடிய விடிய நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ பாட்டு இருக்கு. இவங்களெல்லாம் பேச விடணுமே, பாட விடணுமேங்கிறதுக்காக நான் ஒரு பாட்டோட முடிச்சுக்கிறேன். இந்த மெல்லிசை மன்னரினுடைய அவரோடு இணைந்து கண்ணதாசன் கொடுத்த பாடல் இருக்கு, அந்த கூட்டணி வெற்றி பெற்ற இசை கூட்டணியா? அதுதாங்க வெற்றி பெற்ற இசை கூட்டணின்னு பேசுறதுக்கு பாடுறதுக்கு யார் வந்திருக்கிறாங்க தெரியுமா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து மிக அழகாக பாடக்கூடிய, மிக அழகாக தமிழ் பேசக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரி, மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நல்ல கரவொலி கொடுங்க அவங்களுக்கு. ரொம்ப பிரமாதமாக பாடுவாங்க. இன்னைக்கு தமிழ் இலக்கிய மேடைகளில், குறிப்பாக சொல்லணும்னா பாட்டு பட்டி மண்டப மேடைகளில் சுதி சுத்தமாக அழகாக அந்த மெட்டு எப்படியோ அதே மெட்டு அப்படி மேடையில் கொடுக்குற மாதிரி பாடக்கூடிய பெண் இசைக்கலைஞர்களை மிக முக்கியமானவங்க மதுரை இந்திரா விஜயலட்சுமி. அவங்க மிக முக்கியமானவங்க. அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் கூட்டணி தாங்க பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் நிறைவாக ஒரு தம்பி உட்கார்ந்துக்கிறார். அவர் யாருக்காக வந்துக்கிறார் தெரியுமா? சார்
கேவி மகாதேவன் சார் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், எம்எஸ்வி ஐயா ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், எங்கள் இசைஞானிக்கு ஈடாகுமா? எங்கள் இசைஞானிக்கு ஈடாகுமான்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு தம்பி வந்திருக்கிறார். இங்கே பாருங்க, மெல்லிசை மன்னர் காலத்தில் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் இங்கே இருக்கிற சவுத் இந்தியன் கிளாசிக்கலையும் இணைச்சு மெல்லிசையாக கொடுத்ததுனால மெல்லிசை மன்னர்னு அவரை சொன்னோம். ஆனால் இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கலவையை கொடுத்தார். என்ன கலவை தெரியுமா? தென்னிந்திய நாட்டுப்புற இசையையும் தென்னிந்திய செவ்வியல் இசையையும் மேற்கத்திய செவ்வியல் இசையையும் கலந்து ஒரு புது கலவையாக, இசை கலவையாக இளையராஜா கொடுத்தார். அதனால் நம்ம இசை ஞானின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. இங்கே பாருங்க, நிஜமாகவே கம்பராமாயணத்தை முதல்ல காவியமாக படிக்கும்போது நமக்கு பெருசாக ஈர்ப்பு வரலைங்க. எனக்கெல்லாம், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் காவியமாக படிக்கும்போது பெருசாக எனக்கு ஈர்ப்பு வரலை. பாடத்திட்டத்தில் இருந்தபோது பரவசத்தை ஏற்படுத்தாத கம்பராமாயணம் கண்ணதாசனின் பாட்டு திட்டத்தில் படர்ந்த போது எல்லையில்லா இன்பத்தை நல்கியது. பெருமக்களே, கம்பராமாயணத்தை கொண்டு வந்து திரைப்பட பாடல்களில் கொடுத்தாரு பாருங்க கண்ணதாசன். தியாகம்னு ஒரு படம், தியாகம் தானே, ஒரு பாட்டு வந்தது, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி 5 தானே, 5. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சின்னு அந்த பாட்டில் கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாடலின் சாராம்சத்தை கொண்டு வந்து வச்சார். நீ தான் அரசாள போறேன்னு சொல்லிட்டாங்க ராமனை. போயெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு தயாராகிறான். உடனே கைகையை கூப்பிட்டு சொல்றாங்க, டே உனக்கு அரச பதவி கிடையாரா, போடா 14 வருஷம் காட்டுக்கு போ, என் மகன் பரதன் தான் ஆட்சி செய்ய போறான், போ போ அப்படின்றாங்க. சரிங்க, அப்பா சொன்னாலும் கேட்பேன், நீங்கள் சொன்னாலும் கேட்பேன், நான் போகிறேங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறான். லட்சுமணனுக்கு அவ்வளோ கோவம். ஏய், எங்கள் அண்ணனை அரச அமைக்கக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? சொன்ன எல்லார் தலையும் சீவுவண்டா அப்படின்னு லட்சுமணன் கோவப்படுறான். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். அப்போ ராமன் ஆறுதல் சொன்னதாக ஒரு பாட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது? ஏய், நதியில தண்ணி இல்லைன்னா நதியோட குற்றமா? மணல் அழுந்தவன் குற்றண்டா அப்படின்னு அன்னைக்கே கம்பன் சொல்லிட்டு போயிட்டார் போல. இப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? இப்படிலாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நதியில தண்ணி இல்லைன்னா நதியோட பிழை இல்லடா, மழை பெய்யலையே என்ன செய்யறது? அப்பாவோட குத்தம் இல்லடா, அம்மாவோட குத்தம் இல்லை, பரதனுடைய குற்றமும் இல்லை. டே, இது விதியினுடைய குற்றம்டா, நீ ஏன்டா இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் பொருள் சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம புதுசா ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, இப்படி சொன்னார் ரைட்டு, சொல்லிக்கிட்டே வந்தவர் இங்க பாருங்க, நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தன் ஏங்க சொல் போட்டாரு? அண்ணன் தானே சொல்றான். அண்ணன் என்ன சொல்றான்? மகனே கோவப்படாதடா அப்படின்னு ஏன் சொல்றான்? மகனே கோவப்படாதுன்னு அண்ணன் ஏன் சொல்றான் தெரியுமா? எப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? நண்பர்களே, நாம் உச்சபட்ச கோபத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்ம அப்பாவிற்கு இணையானவர்கள் என்று கம்பன் அன்னைக்கு சொல்லிட்டு போய்க்கிறான்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம அப்பாவிற்கு இணையான, அதனாலதான் மைந்தங்கிற ஒரு சொல்ல போறாரு. டே மகனே, எனக்கு பிடிச்ச கவிதை கூட உண்டு. அண்ணன் தம்பிகளோடு பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணனின் இன்னொரு பெயர் அப்பா என்றுன்னு ஒரு கவிதையை நான் படித்தேன். அப்பா தவறிட்டாங்கன்னா அந்த பொறுப்பை மூத்த மகன் எடுத்துப்பான் பாருங்க. அந்த விஷயத்தை கூட இந்த பாட்டு மூலமா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இதையெல்லாம் கொண்டு அந்த படத்துல வச்சாரு பாருங்க, ஒரே ஒரு சொல்லி முடிச்சாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள்,
நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. இந்த பாட்டுல பல்லவியில மோகன ராகம் வரும், சங்கராபரணம் கலந்து வரும். பாசந்திங்கிற ஒரு ராகத்தை இடையில மிக்ஸ் பண்ணுவாருங்க. அப்படியே உயிரை பிடிக்கும் சார் அந்த இடம். இளையராஜா மிக்ஸ் பண்ற இடம் இருக்கு பாருங்க, உயிரை பிடிக்கும் பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. இதுவரைக்கும் மோகனம் சங்கராபரணம் அப்படியே அப்படியே இணைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வரி பாருங்க, பறவைகளே பதில் சொல்லுங்கள். பறவைகளேங்கிற சொல்லுக்கு நோட்ஸ் போட்டுருப்பாரு பாருங்க. சரிகா பதா பகதபா, அங்க பாசந்தி ராக சாயர் அங்க வச்சாரு பாருங்க. மோகன ராகத்துக்கு பெரிய தெய்வதம், பாசந்திக்கு சின்ன தெய்வதம். சரிகா பதா அந்த டிஎம்எஸ் குரல்ல அந்த இடத்துல கேட்கும் போது, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. இந்த இளையராஜா கண்ணதாசன் கூட்டணிதான் வெற்றி பெற்ற இசை கூட்டணி என்று பேசுவதற்கு தேவக்கோட்டையிலிருந்து அருமையான தம்பி இயலிசை வாணர் லக்ஷ்மி நாராயணன் வந்திருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டுங்க, நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க அவங்கள. அருமையாக பேசக்கூடிய, அருமையாக பாடக்கூடிய, மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான தம்பி. நல்ல பேசுவார், நல்ல பாடுவார். இப்படி இந்த 3 கூட்டணிகளை மையமாக வைத்து நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு முன்னுரை இதோடு முடிச்சுக்கிட்டா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், நீங்கள் சிரிப்பதின் மூலமாக உண்மைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக நண்பர்களே, பெரியோர்களே, இப்போ 3 பேருக்கும் போட்டி நடக்க போகுது. போட்டி முடிஞ்ச உடனே இந்த போட்டிக்கான முடிவை நெறியாளர் என்கிற முறையில் நம்ம ஏதாவது கொஞ்சம் பேசி சமாளித்து பார்த்துக்கலாம் என்னென்னு. அதுவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஏன் இதெல்லாம் முதலே சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வாட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நாளை புண்ணா நாம் வந்து போகணுமா இல்லையா? அதனால் நீங்கள் கடைசி வரை இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது இந்த போட்டியை துவங்குவோம். பட்டிமண்டபத்தினுடைய வாதம் இங்கே துவங்குகிறது. இந்த வாதத்தை, இந்த போட்டியை துவங்கி வைப்பதற்காக கண்ணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணி தான் வெற்றி பெற்ற இசை கூட்டணி என்று உங்களிடையே பேசி பாடுவதற்கு மலர்விழி அவர்களை அன்போடு அழைத்து என்னுடைய முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.